இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் 38வது சங்கீதம் 7வது வசனம். என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்திலே ஆரோக்கியம் இல்லை. நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டு என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஆம் தேவஜனமே, நாம் படித்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது குடல்களிலே இருக்கக்கூடிய வியாதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்சர் வியாதி, மற்ற வியாதிகள், எல்லா வியாதிகள், குடல்களிலே நமக்கு ஏற்படுகிற வியாதிகளை, எரிபந்தமா எரிகிற வியாதிகள், மாம்சத்தில் இதனாலே ஆரோக்கியம் இல்லை, பலன் இல்லாமல் போகிறது, இதோ மிகவும் நாம் நொறுக்கப்படுகிறோம், இருதயம் எப்படி இருக்குதான் கொந்தளிப்பினால் கதறுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியத்தெல்லாம் இருதய வியாதியோ, இதோ நம்முடைய வயிற்று சாப்பிட முடியாதபடிக்கு வயிற்று பிரச்சனைகளோ, எரிபந்தமாய் எரிகிற பிரச்சனைகளோ வயிற்றில் இருந்தால் நாம் முதலாவது தேவ சமூகத்தை நாம் நாட வேண்டும். ஆம், கர்த்தருடைய கோபம் நம் மீது இருக்கிறதா? கர்த்தருக்கு விரோதமாக நாம் ஏதாவது காரியங்களை செய்திருக்கிறோமா? எந்த இடத்திலாவது கர்த்தர் சொல்லி இருக்கிறார் எசேக்கியேல் 18வது அதிகாரத்திலே, மலைகளின் மேல் சாப்பிடாமலும் என்று சொல்லி, அந்த காரியம் நம்மிடத்திலே இருக்கிறதா? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை உண்கிறோமா என்று சொல்லி நாம் முதலாவது யோசிக்க வேண்டும். ஏனென்றால் 38வது சங்கீதத்திலே 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும் உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், கர்த்தருடைய உக்கிரமும் கோபமும் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு வியாதியை கொடுக்கிறதாக இருக்கிறது தேவஜனமே. எனவே இந்த நாளிலே நீங்கள் வயிற்று பிரச்சனையினால எந்த வயிற்றில எந்த பகுதியிலே உங்களுக்கு ப்ராப்ளமா இருந்தாலும் வாருங்கள், தேவ சமூகத்தை நாடுங்கள், தேவ சமூகத்திற்கு வாருங்கள், தேவனை பிடித்துக் கொள்ளுங்கள். என் மதிக்கேட்டு நிமித்தம் எனக்கு அறிவு நிறைய இருக்கிறது என்று சொல்லி, இதோ நான் அறிவுள்ளவன் என்று சொல்லி, நான் செய்திருக்கிற இந்த பாவங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் ஆசீர்வதியும் ராஜா, என் குடல்களை சரியாக்கும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். நிச்சயம் கர்த்தர் இந்த நாளில் இந்த வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார் தேவஜனமே. எப்படிப்பட்ட உணவை நாம் சாப்பிட்டாலும் கூட அதை ஜீரணமாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய உறுப்புகளை உண்டாக்கினவர் அவர்தான். இந்த நாட்களிலே நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் மாற்றுவார். எனவே உங்கள் சரீரங்களிலே எந்த அவயங்களிலே நீங்கள் பாடுபட்டாலும் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள். வியாதிகளை சுகமாக்குகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வசனத்தின் பிரகாரமாக எங்கள் குடல்களிலே ஏற்பட்டிருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அப்பா, அந்த பிரச்சனைக்கு நாங்கள் மருத்துவர்களை அல்ல, உம்மை நாடி இந்த வேளையில வருகிறோம். உம்முடைய கோபத்தின் நிமித்தமாக எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த வியாதிகள்லேருந்து விடுதலை கொடுங்கப்பா. முற்றிலுமாய் ஆண்டவரே, இந்த அல்சர் வியாதியா இருந்தாலும் அப்பா, எப்படிப்பட்ட ஆண்டவரை கேன்சர், அல்சர் கேன்சராக இருந்தாலும், கல்லீரல், கணையம் போன்ற பகுதிகளிலே எங்களுக்கு எந்த வியாதிகள் இருந்தாலும் அப்பா, அதை இந்த நாளிலே நீக்கி போடுங்க ராஜா. எங்கள் கரங்கள் உம்மை நோக்கி இருக்கிறது சுவாமி. எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.